புயலில் உருவாகக்கூடிய டிட்வா புயல் தற்பொழுது இலங்கை அருகே நிலை கொண்டிருக்கின்றது. சரியாக சென்னைக்கு சுமார் 190 கிலோமீட்டர் நிலை கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த புயலின் காரணமாக சென்னை மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் மழையானது இன்று மற்றும் நாளை இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. இதன் காரணமாக அதே போன்று சென்னையில் இருக்கக்கூடிய மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்தினை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்பொழுது பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இந்த அவசரகால செயல்பாட்டு மையத்தினுடைய நோக்கம் என்பது அனைத்து துறை சார்ந்த ஒருங்கிணைக்க வேண்டும். அதே போன்று அனைத்து துறை அலுவலர்களும் தயார் நிலையில் இருக்க வேண்டும். பொதுமக்கள் பாதிப்பு ஏற்படாத வகையில் முகாம்களை அமைக்க வேண்டும் உள்ளிட்டவற்றையெல்லாம் இந்த செயல்பாட்டு மையம் இருந்து கண்காணிக்கும். அந்த வகையில் என்றால் தற்பொழுது இந்த அவசரகால செயல்பாட்டு மையத்தினை துணை முதலமைச்சர் மற்றும் வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSR ராமச்சந்திரன் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் இந்த ஆய்விலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அதிகாரிகளிடமும் அமைச்சரிடமும் என்னென்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ஒட்டுமொத்தமாக தமிழகம், சென்னை ஆகிய 2 இடங்களும் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு வருகிறார். முகாம்களில் பொதுமக்களுக்கு தேவையான பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் சரியாக தரப்படுகின்றதா, அதே போன்று குடியிருப்பு பகுதிகளில் வெள்ள நீர் அகற்ற தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றதா, ஒருவேளை ஆங்காங்கு இடங்களில் மழை பெய்து வரக்கூடிய நிலையில் அங்கு இந்த மின்கம்பங்கள் சாய்ந்தால் அதனை சீர் செய்ய எவ்வாறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தது உள்ளிட்டவற்றையெல்லாம் துறை சார்ந்த அதிகாரிகளிடம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது கேட்டு ஆய்வினை மேற்கொண்டு வருகிறார்.